ऋषिभ्यो नमः परमऋषिभ्यः हरिः ओम्। गौरीदेहार्धमद्यं सुमशरदहनं सुन्दरं फालनेत्रं वामे स्कन्दं तथा श्रीकरिवरवदनं दक्षिणे धारयन्तं सिद्धाधीशं गभीरं कविकुलरमणं नित्यमात्मस्थमीशं वन्दे सर्वज्ञमेकं यमिजनविनुतं वेदवेद्यं गृहस्थं कैलासाचलकन्दरान्तरनिशं चिन्मात्रबोधे स्थितं मध्ये प्रेमपरानुरागकलितेनाख्यान्तमेकात्मताम् स्वानन्दामृतपूर्णगर्भवचसा गौरीं च शिष्याग्रणीं त्वं ब्रह्मासि चितिश्च तत्परपरेति आख्यान्तमीशं भजे। रात्रौ मन्दनिशाकरेन्द्रकलयां वेदान्तवाक्यान् मुदां वैराग्यादिभिरादृतानजसुतान् सम्पाठयन्तं तथा शीतस्पर्शसमीरवेगविधुतां सम्मार्जयन्तं जटां यः कोऽप्यत्र विराजते च मुनिराड् ईशानसंज्ञं भजे। अन्तर्यश्च बहिर्विधूततिमिरं ज्योतिर्मयं शाश्वतं स्थानं प्राप्य विराजते विनमताम् अज्ञानमुन्मूलयन् पश्यन् विश्वमपीदमुल्लसति यो विश्वस्य पारे परः तस्मै श्रीरमणाय लोकगुरवे शोकस्य हन्त्रे नमः। देहं मृण्मयवज्जडात्मकम् अहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधियां दृष्ट्वात्मनिष्टात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं। हृदयकुहरमध्ये केवलं ब्रह्ममात्रं ह्यहमहमिति साक्षात् आत्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वता मज्जता वा पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। முன்னால இருக்கிறவ தலையாட்டப்படாது, கேட்கறதா பின்னால கேட்க. இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி. எனக்கே ஞாபகம் இல்லை, சந்திரமௌழி தான் வந்து சொன்னார். பகவான் ரமண பகவான் வந்து 1896 இந்த நாளில் தான் அருணாச்சலத்தில் வந்து கால் வச்சது. செப்டம்பர் 1 மத்தியான வேளையில். அது வரைக்கும் அருணாச்சலத்தில் அப்படியே சுத்திகிட்டே இருந்திருக்காங்க. மத்தியான சமயத்தில் தான் அண்ணாமலையார் சந்நிதிக்குள்ளே போனார். அந்த லிங்கத்தை கட்டிண்டு உன்னோட ஆக்ஞைப்படி நான் வந்தேன், இனி உன் இஷ்டம் என் இஷ்டம். நம்மளுக்கும் அப்படி சொல்ல முடியுமானா நம்ம லைஃப் அப்போவே பூர்ணமாயிடும் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்டர் பண்ண உடனே உன்னோட ஆக்ஞைப்படி நான் வந்திருக்கேன். சிம்பிள் தானே அது, ஏன்னா நம்மளோட சாய்ஸ் இல்லை அது.
அத்தியாத்ம வாழ்க்கை நம்ம சாய்ஸ் இல்லை, அவன் அருளால். நம்ம நினைச்சா வந்துவிட முடியுமான்னா? இப்ப எந்த சக்தி கொண்டு வந்திருக்கோ அந்த சக்திக்கு சரணாகதி பண்றது. உன் இஷ்டம் என் இஷ்டம், என்னோட இஷ்டமே இல்லை, உன்னோட வில், thy will be done. I have no will of my own. The will that is operating in this body is not my will, it is your will. அப்படி ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணினதுதான் பகவானோட லைஃப் மூடு. அத்தனை, அவ்வளவுதான். மதுரையிலேருந்து திருவண்ணாமலை, அதுல லௌகிக வாழ்க்கையை விட்டப்புறம் உலகை விட்டு தன்னை ஓர்ந்து சொன்னோம் இல்லையா, உலகத்துல இருக்கிற இன்வால்வ்மெண்ட் எல்லாம் போயிடுத்து. அது பகவான் ஒன்றும் உபேட்சிக்கல. சந்நியாசம் எடுக்கணும்னு நினைச்சுன்னு சந்நியாசம் எல்லாம் எடுக்கல, அந்த பரம் இழுத்துது. யமேவைஷ விருணுதே தேன லப்யா தஸ்ஸைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. ஆத்மா யார வரிச்சுக்கிறதோ, சூஸ் பண்றதோ, அவளுக்கு ஆத்மா தன்னை ரிவீல் பண்ணி கொடுக்கறது. அது பகவானோட லைஃப்ல நம்ம பார்க்கலாம். அப்ப நமக்கு தோணும், பகவானை தானே சூஸ் பண்ணிட்டு நம்மளை சூஸ் பண்ணதுனால தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். நம்ம பகவான் மாதிரியே உன் இஷ்டம் என் இஷ்டம் சொல்றது மட்டும்தான் மிச்சம். பகவானை சூஸ் பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணார், உன் இஷ்டம் என் இஷ்டம் சொல்லிவிட்டார். இதுக்கு நடுவில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த பூர்ணமான அந்த நிலையை அடைய முடியாம தவிக்கிறது இருக்கே. நின் எரி எரித்து என்னை நீராக்கிடும் முன் நின் அருள் மழை பொழி அருணாச்சல, அந்த பாட்டு அதுதான். உன்னோட அக்னி என்னை எரிச்சு கங்கையா மாத்துறதுக்கு முன்னால, நீராக்கிறதுக்கு முன்னாடி, ஜலமா ஆக்கிறதுக்கு முன்னாடி, और திருநீர் ஆக்கிறதுக்கு முன்னாடி, வெறும் பஸ்மம் ஆக்கிறதுக்கு முன்னாடி நின் அருள் மழை பொழி அருணாச்சல, உன்னோட அருள் கிருபையாகிற மழை என் மேல பொழி. கிருபையாகிற மழை என்ன? தத்துவமசி, அவ்வளவுதான். நீ அதுதான், அதுவாவே இரு அப்படின்னு ஒரு தேசிக வச்சஸ் இருக்கு. அதுதான் அமிர்தம். அது கேட்கறதுக்கு தான் சத் சங்கம் வேணும். இப்ப கூட நம்ம இந்த கைலாசநாத அஷ்டகம் படிச்சோம். அதுல அம்பாள் கிட்ட பரமேஸ்வரன் அப்படி கைலாசத்துல ராத்திரியில எழுந்திருந்து என்ன சொல்றாரான்னா, நீ பிரம்மம், நீ ஆத்மா. ராத்திரௌ மந்த நிஷாகரேந்திர கலயாம் வேதாந்த வாக்கியான் முதாம் ஸ்வானந்தாமிருத பூர்ண கர்ப்ப வச்சசா கௌரீம் ச சிஷ்யாக்ரணீம் த்வம் பிரம்மாசி சிதிஹி ச தத்பர பரா இது ஆக்கியாந்தமீஷம் பஜே. எழுந்திருந்த அந்த ஈஸ்வரன், நீ பிரம்ம, நீ சித்வஸ்து அப்படின்னு அம்பாள் கிட்ட சொல்றார். இது கேட்கறதுக்கு தான் அருள் மழைங்கிறது. இதுதான் அருணாச்சலேஸ்வரர் கிட்ட உன்னோட இச்சை தான் என்னோட இச்சை. அதே அப்போ உட்கார்ந்ததுதான், அப்படியே இருந்துட்டார். அதுதான் 1896 மனசு வேலை பண்ண. மனசு வேலை பண்ணினாலும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரண்டர் பண்ண உடனே மைண்ட் நின்றுடும். இல்லை, மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. என்னெல்லாமோ லோகத்துல காத்து வீசுறது, என்னெல்லாமோ நடக்கலையே, அது போல மைண்டும் ஒர்க் பண்றது. யூ இக்னோர் இட். You give value only to the Vakya of Guru.
or Ishvara. You no more listen to this mind. It will be talking, blabbering. அது உள்ள படபடபட சொல்லிட்டு இருக்கும். அந்த பரமார்த்தத்துக்கு தான் முக்கியத்துவம், பிரமாண வச்சஸுக்கு தான் முக்கியத்துவம். அப்போ சாந்தமாயிடும். அப்படி ஈஸ்வரனோட சந்நிதியில 1896 வந்து அந்த உடம்புலையும் ஒரு அக்னி எரிஞ்சின்னு இருந்ததெல்லாம் சாந்தமாயிடுது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஃப்ளவர் ஆகுறதே சரண்டர் ஆகுது. புடிச்சுன்னு இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த சீதளத்தா வராது, அந்த ரெஸ்ட்ஃபுல்னஸ் வராது, விஸ்ராந்தி வராது. எப்ப வந்து அப்படி அப்படி விட்டுட்டானோ மெல்லியர்னு பேரு, வெரி சாஃப்ட், ரெஸ்ட்ஃபுல். பகவானோட ஒரு படமும் பாருங்க, ரெஸ்ட்ஃபுல். எங்கேயாவது ஒரு கும்பி பிடிச்சுன்னு உட்காந்து இருக்கிறது இருக்கா? இல்லவே இல்லை. அந்த பிடிக்கிறது யாரு, என்னத்தை பிடிக்கிறதுக்கு இருக்கு? கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டு தான். எங்க ரிலாக்ஸேஷன்? ஆத்மாவில் தான் விஸ்ராந்தி. விஸ்ராந்தி ஆசாத்திய துரிய தல்பே விஸ்வாத்திய அவஸ்தா திரிதயோபரிஸ்தே. துரியமாகிற தல்பத்தில் விஸ்ராந்தி. ஜாகிரத்து, சொப்பனம், சுஷுப்தி எல்லாம் வந்து வந்து போயின்னு இருக்கும். அதுக்கு அதிஷ்டானமா இருக்கிற சத்வஸ்துவில் சாதனையா நம்ம பக்தி சாதனைன்னு பார்த்தா கூட அருணாச்சலத்துக்கு வந்தார். ஆக்சுவலா பகவானுக்கு அந்த மதுரையில் இருக்கிற போது மரணம் மாதிரி ஒரு அனுபவம் வந்தது. எல்லாரும் கதை தெரியும். நான் யார் விசாரம் பண்ணினார், ஆத்ம சாட்சா்காரம் வந்தது. அப்புறம் பகவான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், மதுரையில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததோ அதுதான் இது வரைக்கும். ஒரு சேஞ்ச் இல்லை, there is no gradation at all சொல்லியிருக்கார். ஆனால் அது வந்தது ஆத்ம சாட்சா்காரம், ஞானம் எல்லாம் தெரிஞ்சது ரொம்ப நாளுக்கு அப்புறம்தான். ஏதோ எல்லாமோ இந்த புஸ்தகத்தை எல்லாம் படிக்கிறது, ஓ இதுதான் ஞானமா, இதுக்குதான் இவ்வளவு ட்ரை பண்றாளான்னு தானே ஒரு ஆச்சரியமா பார்த்திருக்கார். அப்புறம் அந்த சாஸ்திரம் பூரம் உள்ள போயிடுது. என்னென்ன படிச்சாலும் எல்லாம் உள்ள போயிடுது. ஏன்னா இந்த பிரமாண வாக்கியம் எங்கேயோ வேணும், எல்லாம் உள்ள போயிடுது, எல்லாம் தெரிஞ்சு. என்ன சந்தேகம் எங்க கேட்டாலும் பகவான் சொல்லிக் கொடுக்கும். அப்புறம் நம்ம வந்து பகவான் மாத்திரம் படிக்காதவர், படிக்கலன்னு நினைச்சுக்காதீங்க. சாஸ்திர ஞானம் பூரா இருந்தது. என்னக்கா ஃபர்ஸ்ட் அந்த வஸ்துவ தனக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம தத்திரதம் புத்தி சயோகம் லபதே பௌர்வதேகிகம் சொல்றாளே, அது மாதிரி எங்கேயோ பூர்வ ஜென்மாவில் தொடங்கின நிதித்தியாசனம் இந்த ஜென்மாவில் ஃப்ரூட்ஃபுல் ஆயிடுதுன்னு வேணா சொல்லணும். சாமான்யமா சாஸ்திரம் சொன்னா அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் ஆகும். பகவானோட லைஃபே அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். ஏன்னா பூர்வ ஒண்ணுமே இல்லை, ஒன்னும் படிக்கல, யார்கிட்டையும் கேட்கல, சாதனை பண்ணல, சட்டுன்னு ஒரு ஒகேஷன் வந்தப்போ எத்தனையோ பேருக்கு மரண அனுபவம் வருது. யாரும் ஆத்ம விசாரம் பண்றா? சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் உள்ளே நீக்கிக்கணும். நிறைய பேருக்கு விசாரம், ரமண மகர்ஷிக்கு ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. many think that Bhagavan had some death experience and he had no death experience. He had the experience of deathlessness. Death can never be experienced. He tried to experience death. He explored death and found out that there is no death. It is impossible to die. அப்போ மரண அனுபவம் இல்லை. அது உள்ள தேடி பார்த்தோம், யாருக்கு மரணம், என்ன ஷாவு, ஷாவுன்னா என்ன? அது பண்றதுக்கு நான் யாரு விசாரம் எப்படி பண்ண தோணித்து?
எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் வருதே. எத்தனையோ பேர் எவ்வளோ டெத்துக்கு பக்கத்தில் போயிட்டு வரா இல்லையா? யாருக்குமே இந்த சரீரம் தான் நான் யாருன்னு விசாரம் பண்ண தோணல. அது தான் சம்ஸ்கார பலம்ங்கிறது. சம்ஸ்கார பலம். நீங்க பகவானை வேற எல்லாம் விட்டுடுங்கோ. நம்ம நம்ம சாதாரணமா கேட்டா பகவானை நம்ம மனுஷனே ஒத்துக்க மாட்டோம். அது ஈஸ்வர ஸ்வரூபம், அது வேற விஷயம். நீங்க அந்த லைஃபை பாருங்க. அந்த லைஃப்னு பார்த்தேன்னாக்கா ஏன் ஒரு லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் வரபோது அந்த இன்சிடென்ட்டுக்கு சக்கம்பு பண்ணாம இது யாருக்கு வருதுன்னு விசாரம் பண்ணி பார்த்தா தான் பண்ணினத்தை தான் நம்ம கிட்ட சொன்னார். இந்த மரணத்தை போல ஒரு டிராஸ்டிக் சிச்சுவேஷன்லையும் நான் யாருன்னு விசாரம் பண்ணலாமானால் நம்ம குடும்ப வாழ்க்கையில லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இன்டென்ஸா இருக்கிற ஒரு சோகம் ஏதாவது வரபோது யாருக்கு வர்றதுன்னு விசாரம் பண்ணினா அந்த மொமெண்ட்லயே நம்ம உட்காந்துடுவோம். பகவான் ஹூ ஆம் ஐ பிராக்டிஸ் பண்ணல. That is another thing that we are blundering. He did not practice who am I. He did who am I once. Over. Over. So if you do it perfectly, that is over. You know the thing, you abide there, you are established there. Over. இந்த பிராக்டிஸ்ங்கிறது எப்படின்னாக்கா ஜடத்தை தான் பிராக்டிஸ் பண்ண முடியுமே தவிர சைதன்யத்தை பிராக்டிஸ் பண்ண முடியாது. சைதன்யத்தை எப்படி பிராக்டிஸ் பண்றது? ஜடத்துல தான் பிராக்டிஸ் நடக்கும். அதனால பிராக்டிஸ்ங்கிற ஒரு சம்ஸ்காரம் ஹேபிட் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு விட்டீங்கன்னாக்கா லைஃப் டைம் பூரா அந்த ஹேபிட் இருந்துட்டே இருக்கும். நானியார்ல பகவான் சொல்றார், என்னென்ன எண்ணங்கள் வருதோ அதையெல்லாம் மூலத்தில் அடக்கிறது யாருக்கு வருதுன்னு பாரு. எனக்கு நான் யாரு, நான் எங்கிருந்து உதிக்கிறது அப்படின்னு கவனி. இது இப்படி சிந்திச்சுன்னா அது வெர்பல் ஆயிடும். அது வெர்பல் ஆகாம தனக்குள்ள இன்டர்னலைஸ் பண்ணி வாஸ்தவமாவே அந்த நான்கிறத உள்ள கவனிக்கணும். அதனாலதான் பகவான் நான் யார் மந்திரமா பண்ணிவிடாதேன்னார். அந்த நான்கிறது பெரும்பாலும் எப்ப கவனிக்க முடியும்னா ஏதோ ஒரு இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரத்தை தான் கவனிக்க முடியும். பகவானுக்கு மரண அனுபவம் வாஸ் an intense experience. So as it was an intense experience, he could directly look at the eye, the throb of the eye. So too you can also look at it when there is some intense experience. ஒரு சோகம், தாங்க முடியாத சோகம், இல்லாட்டா யாராவது நம்மளை நிந்த பண்ணினா திட்டினா, நமக்கு தாங்க முடியாத ஏதோ ஒரு தாபம் வந்தது, அப்போ ஏகாந்தமா இருக்கிறத இந்த அகம் விமர்சா, அகம் விசார, நான்கிறது கிரகிச்சு பார்க்கறது. அது என்ன, அதுதான் துள்ளும், அங்க குதிக்கும். எனக்கு வந்தது, என்ன சொன்னா, எனக்கு கிடைக்கல, என்னை பத்தி பேசினா, எனக்கு இவ்வளவு பெரிய சோகம் வந்தது, எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு மரணம் வரப்போகுது, எனக்கு வியாதி வந்தது, எல்லாம் தோன்றத அந்த நான்கிறது இப்படி நன்னா நிற்கும். அப்பதான் அந்த நான் யாரு, நான் என்ன அப்படின்னு கவனிச்சா அந்த நான்கிறது உடம்பு மனசு புத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு அது ஜனனம் மரணம் இல்லாத சச்சிதானந்த வஸ்துவாக பூர்ணம் பிரம்மைவ சாட்சாத், அப்படி பூர்ண வஸ்துவாக ஆத்ம வஸ்துவாக தத்பதமா ஹிருதயத்துல இட் வில் அன்கவர் இட் செல்ஃப். சீரை அழித்து நிர்வாணமா நிற்கும், ஆத்மஸ்வரூபமா நிற்கும், பிரகாசமாகும், கிளவுட்லெஸ்ஸா இருக்கும், அங்க பிரகாசமாகும். அப்போ அது ஒரு தடவை பார்த்தாலே, வாஸ்தவமா பார்த்தா முடிஞ்சு போச்சு கதை. ஒருத்தன் தன்னை தான் ஆறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணாடி வேண்டாமே,
தன்னை மறக்கவும் முடியாது. ஏதோ காரணத்தால மறந்திருக்கான நீ தாண்டான மறந்தா மாதிரி தோணுமே தவிர மறக்க முடியுமா? அந்த ரெக்கக்னிஷன் வந்துட்டானால் இருந்துட்டான். அப்புறம் அதுல இன்டரப்ஷனே இல்லை, விச்சித்தியே இல்லாத சச்சிதானந்த ஸ்வரூபம். இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு சாஸ்திரத்துல. இதுக்கு பிரதிபந்தம், இது தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதிபந்தத்தை நீக்கிறோம். தேக வாசனா, லோக வாசனா, சாஸ்திர வாசனா. தேகத்தில் இருக்கிற அட்டாச்மெண்ட்னால வரக்கூடிய பிரதிபந்தம் நமக்கு நன்னாவே தெரியும். லோக வாசனா, லோக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும் அதை பத்தி அபிப்பிராயப்படுறதும் அதை பத்தி பேசுறதும் அதுல இன்வால்வ்மெண்ட். சாஸ்திர வாசனா, மோட்ச சாஸ்திர இதர விஷயத்துல இருக்கிற இன்வால்வ்மெண்ட். மோட்ச சாஸ்திரம் அல்லாத விஷயத்துல மனசை விடுறது. இதெல்லாமும் நமக்கு ஆத்மஸ்வரூப தரிசனத்துக்கு பிரதிபந்தமா இருக்குன்னா தெரிஞ்சுட்டு அதை விலகிறது, சித்தத்தை உன்முகப்படுத்துறது, ஓயாம உள்கிறது, உள்ள திரும்பி பார்க்கறது, விடாம அன்இன்டரப்டட் என்கொயரி till you find that the I is Ishvara. The I is not you. The I is not me. The I is Arunachala. Deham mrinmayavad jadatmakam. இந்த தேகம் மண்ணால பண்ணின ஒரு குடம் மாதிரி ஜடம். அஹம் புத்திர்ன தஸ்ய அஸ்தி. பகவான் ஒரு ரிவர்ஸா யூஸ் பண்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? நான் தேகம் அல்லன்னு சொல்றோம். பகவான் என்ன சொல்றாருன்னா தேகம் நான் சொல்லவே சொல்லாதுங்கிறார். என்ன ஒரு கிளாரிட்டி பாருங்க. ஜஸ்ட் லுக் அட் இட். வாட் அப்சல்யூட் கிளாரிட்டி. யூசுவலி we say I am not the body, but Bhagavan is putting it reverse. He says the body will never say I. எப்பவாவது உடம்பு எங்கேயாவது நான் சொல்றதா? உடம்புல ஏதாவது பார்ட்ல நான்கிற ஒரு துவனி இருக்கா பாருங்க. கையை செப்பரேட் பண்ணி எடுத்து ஆம்பியூட்டேட் பண்ணா அந்த கை நான் சொல்லுமா? காலை ஆம்பியூட்டேட் பண்ணினா காலு நான் சொல்லுமா? ஹார்ட், லிவர் எல்லாத்தையும் எடுக்கிறா. இப்போ எதுவும் நான்கிற ஃபீலிங்கோட வெளியில வராது. When they do surgery, they take it out, but there is no throb of I there. அப்போ where is this I located? இந்த நான்கிறது எங்க இருக்கு? உடம்புக்குள்ள மாதிரி இருக்கு. உடம்புக்குள்ள தேடி பார்த்தா அந்த நானுல உடம்பு மறைஞ்சு விடுறதே தவிர உடம்புல நானை கண்டுபிடிக்க முடியாது. அந்த நான்கிறது சுத்த போத ஸ்வபாவா, அது பியூர் கான்சியஸ்னஸ். அதுல உடம்பு, மனம், அகங்காரம் எதுவும் இல்லை. அது சைத்தன்யம், அது ஆத்மா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வேதாந்த ஸ்ரவணம் பண்றோம், ஆத்ம விசாரம் பண்றோம். ஆத்ம விசாரம்ங்கிறது வேதாந்த ஸ்ரவணத்தோட பரிபாக பலம். நான் ஸ்ரவணம் பண்ணி தெளிவுபடுத்தின்னு வேண்ட விஷயத்தை மட்டும் கிரகிச்சுண்டு தனிய ஏகாந்தத்துல இருந்து உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, புத்தி நான் அல்ல, இது எதுவும் நான் அல்ல, பின்ன உள்ள நான் 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 ஏதோ ஒன்று துடிக்கிறதே, ஒரு ஃபீலிங் இருக்கே, என்னோட இருப்பு இருக்கே, அந்த இருப்புல இருந்து இருந்து இருப்பை இருப்பால தொட்டு பார்க்கிறோம், இருப்பை இருப்பால துழாவி பார்க்கிறோம், ஹிருதயத்துக்குள்ள புத்திய அந்த இருப்பு உணர்வுல போட்டு பார்க்கிறோம், அந்த சித்தை நாடி பார்க்கிறோம்.
அப்படி ஹிருதயத்துல நாடி பார்க்க அந்த சத்துல சுத்த பிரகாசம், சித், ஆனந்தம், சாந்தி இருக்கு. அதுல இருக்கிற கவனம் விட்டு விடுத்தானா தான் பிரபஞ்ச திருஷ்டி வர்றது, எல்லாம் உதிக்கிறது. அதை மறந்து விடுத்தானால் பிரபஞ்சம் வருது. பிரபஞ்சம் வந்தானா பிரபஞ்சத்தோட ப்ராப்ளம் என்ன? இட் ஜஸ்ட் சக்ஸ் யுவர் எனர்ஜி. லோகம் நிக்கிறது இல்லை, உள்ள இழுக்கிறது. இப்படி இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ பகவான் சொன்னார். அது ஒரு பிரின்சிபிள் அப்பா, இட்ஸ் எ ஃபேக்ட். சென்சஸ் அண்ட் த சென்சரி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் டிஃபரெண்ட், they are one. In fact, sensory object is a subtle form of the sense. இந்திரியேபியः பராஹி அர்த்தः. இந்திரியங்களை விட சூக்ஷ்மமானது. எனக்கா அதுதான் இந்திரிய ரூபமா இருக்கு, இந்திரியம் தான் அதோட ரூபமா இருக்குன்னு வேற விதம், ரெண்டு பக்கமும் சொல்லலாம். அப்ப என்ன, அதுல என்ன பண்ணணும்? அது ஒன்றும் பண்ணண்டா, படிக்கட்டும். தயோர்ன வசமாகச்சேத்து. நீ ஆத்மாவோட வசத்துல வந்துட்டேன்னா அது தெரியாது. அதோட பக்கத்துக்கு போனா அதை ஒன்றும் பண்ண முடியாது. லோகத்தை நீக்கம் பண்ண முடியாது, இந்திரியங்களை நீ சுபாவத்தை மாற்ற முடியாது, ஒன்றும் மாற்ற முடியாது. தபோவன சுவாமி பிராக்டிக்கல் நிறைய இருக்கும். ட்ரெயின்ல எங்கேயோ போற போது பரமஹம்ச சன்னியாசி போயின்னு இருக்கார். ஒரு யங் கப்பிள் ட்ரெயின்ல உட்காந்துக்கிறார். புதுசா கல்யாணம் ஆனவா அவளோட சிங்காரமும் பேச்சும் இதுவும் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்த உடனே அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி போயிடுறார். அப்ப இறங்கி போற போது அவர் சொல்றார், ஐயோ இந்திரியங்களுக்கு ஜீவன் முக்தன் லௌகிகன்லாம் வித்தியாசம் கிடையாதுப்பான்னு சொல்லிட்டே போறார். இந்த இந்திரிய அது ரொம்ப பிராக்டிக்கல். இது எனக்கா ஐயோ இந்திரியங்களுக்கு உண்டாவல்ல ஜீவன் முக்தன் லௌகிகன் வித்தியாசம். ஜீவன் முக்தன் என்ன பாட்டுக்கு தூக்கி போட்டுட்டு போயின்னு இருப்பனே தவிர அதுக்கு விஷயங்களுக்கு இந்த வித்தியாசம் கிடையாதுன்னு. யாரோ சொல்லுவாங்க நாய் கடிக்காது சொல்லுவோம், அது பார்த்து கடிக்கிற மாதிரியே வந்துன்னு இருக்கும் இல்லையா? அந்த வீட்டுக்காரங்க நீங்க பாட்டுக்கு வாங்கோ கடிக்காது. நம்ம பக்கத்திலே இருக்கும் நாய். அது எப்ப பார்த்தாலும் ராத்திரியிலே பக்கத்துல குறைச்சுன்னு இருக்கு. நான் நினைச்சுட்டு இருப்பேன், இல்ல சத் சங்கம் கேட்டா சாந்தி வருதுன்னு, இதையும் கொஞ்சம் சத் சங்கத்தை கூட்டின்னு வந்தா தேவையில்லைன்னு தோணும். டென்ஷனா இருக்கும். அது பக்தர் சொல்லிட்டு இருந்தார், அவ வீட்டுல அந்த நாய் போன வாங்க சார், கடிக்கவே கடிக்காது சார், உள்ள வாங்கணும். அவத்த போய் உட்காந்தா சொன்ன மாதிரி அது பேசாம இருந்துடுது. அப்புறம் இவ கிளம்புற போது அவரை நாயை நல்லா பிடிச்சுட்டார். ஏன் நாங்க இல்ல சார் கிளம்புறத கடிச்சு விடுங்க, வெளியில போறபோது கடிச்சு விடுவோம். எப்போ இந்த வேடு இது வாஸ்தவமா, நான் ஜோக்குக்கா கதை கட்டல, அப்படியே சொன்னார். அதனால இந்த பிரபஞ்சம்ங்கிறது அது ஆத்மஸ்வரூபத்துல ஸ்பர்ஷம் பண்ணாது. ஆனா அந்த ஆத்ம ஞானத்தால நமக்கு வரக்கூடிய சாந்தி இருக்கே, அதுக்கு ஒரு டர்புலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தா எப்படி நிம்மதியா இருக்கிறதா? அப்ப என்ன நிம்மதியா இருக்கிறதுக்கு இதுகிட்ட இருக்கிற அட்டாச்மெண்ட் இன்வால்வ்மெண்ட் முதல்ல விட்டு ஆத்மாவில் திருப்பு. பல பல பிரக்கிரியைகள் இருக்கு. அவாவாளுக்கு எது பிராக்டிக்கலா யூஸ் ஆகுமோ அந்த பிரக்ரியை அவாவா சம்ஸ்காரத்துக்கு தகுந்தபடி உபயோகப்படுத்தலாம். சில பேர்லாம் சொல்றேன் இந்த விஸ்வமே பகவத் ஸ்வரூபம் இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விஸ்வஸ்மை நமஹா அப்படி பார்த்தா சிலப்ப மனசு அடங்கிடும். சில சமயத்துல ஏதோ ஒரு ரூபம் உள்ள ஹிருதயத்துக்குள்ள வந்துதானா அந்த வரது நமக்கு ராகத்வேஷம், அது ஆத்மா தான், ஆத்மாவில தான் உதிக்கிறது. ஆத்மாவில இருந்து அந்நியமா அந்த ரூபத்துக்கு இருப்பே இல்லை, அது ஆத்மா தான் அடங்கிடும்.
சில பேருக்கு அந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகாது, புத்தியில தார்டியம் இல்லை, அது ஒர்க் ஆகாது. அப்ப என்ன, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் யாரு, இதெல்லாம் யாருக்கு வருது, என்னோட ஸ்வரூபம் என்ன, திருக்கல நிஷ்டமாகணும். சில பேருக்கு இது ரெண்டும் ஒர்க் ஆகாதுன்னா பிராக்டிக்கலி ஓடி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுன்னு, குகையில எங்கேயாவது போய் உட்காந்துன்னு, உலக சம்பர்க்கமே வேண்டாம். ஒன்னுல நாயை கட்டி போடணும், இல்லாட்டா நம்ம ஓடி போடணும். எப்படியோ சும்மா கடி வாங்கிக்க முடியாது, அதுக்கு ரிஸ்க் இருக்க முடியும். அப்ப சாந்தி இல்லையா? அப்ப அதனால இந்த பிரபஞ்சம் நேரே நின்ற, தமிழ்ல நேரே நின்ற, நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய இந்த லோகம் இருக்கே, உலகமும் உலகத்தை பத்தி இருக்கிற அறிவும், அது ரெண்டும் வேற இல்லை. அறிவுன்னு இந்த சென்ஸ் இந்திரியங்கள் எல்லாம் தான். உலகமும் உலக அறிவும் ஒன்றாய் உதித்து ஒடுங்கும். அது யுகலம், ஒரே டைம்ல உதிக்கும், ஒரே டைம்ல அடங்கும். ரெண்டு இல்ல அது. The world is there and you know the world. உலகம் அறிவும் ஒன்றாய் உதித்தொடுங்குமேனும் உலக அறிவு தன்னால் ஒளிரும். உலக அறிவு தோன்றி மறைதற்கு இடனாயி தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அத்தே பொருளாமான். உதித்து ஒடுங்குமேனும் உலகு அறிவு தன்னால் ஒளிரும். இந்த உலகமும் உலகத்தை பற்றி இருக்கிற அறிவும் எந்த ஒரு அதிஷ்டானத்தில் உதிக்கிறதோ அந்த அதிஷ்டானம் உலகத்தை தோன்றதுக்கும் மறையறதுக்கு இடம் கொடுக்கிறதே, அது தோன்றாது மறையாது. It will neither appear nor it will disappear. It will be always, it is there. That existence அத்தே பூர்ணமாம் பூன்றமாம் பொருளாகும். பூன்றம்னா பூர்ணம், அது பூர்ண வஸ்து. அந்த பூர்ண வஸ்துவில தான் இந்த திருஷ்யமெல்லாம் உதிக்கிறது, நிற்கிறது, அடங்கிறது. त्वयि अरुणाचल सर्वं भूत्वा स्थित्वा प्रलीनम् एतच्चित्रं हृदि अहमिति आत्म अहमिति नृत्यसि भोः ते वदन्ति ஹிருதயம் நாம. அந்த ஹிருதயத்துல அகம் அகம் அப்படிங்கிற அனுபவஸ்வரூபமா எது இருக்கோ அதுலதான் பிரபஞ்சம் உதிக்கிறது, பிரபஞ்சம் நிற்கிறது, பிரபஞ்சம் அடங்கிறது. பிரபஞ்சமும் பிரபஞ்சத்தை அறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். தியா சகோதேதி தியா அஸ்தமேதி லோகஸ்ததோ धी பிரபிபாஸ்ய ஏஷः धी லோக ஜன்ம க்ஷய தாம பூர்ணம் சத்வஸ்து ஜன்ம க்ஷய சூன்யம் ஏகம். தியா சஹ உதேதி. When the dhi, buddhi, mind arises, world also comes out. Dhiya astameti. When the mind subsides, here mind and buddhi are same. When the buddhi becomes quiet, world disappears. Lokaha tatodhi pravibhasyaha. So this world, the logam, எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மனசினால தெரிஞ்சுக்கிறோம். லோகா is known through the mind. When the mind arises, it reveals the world. It hides the world. It reveals the world. The mind and the world arises from the same source. Dhi loka janma kshaya dhama. இந்த தாமா தான் நமக்கு விஷயம். அதனால்தான் பாகவதம் தொடங்குற போது தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமஹிங்கிறோம். எனக்கு அந்த தாமா தான் முக்கியம். நமக்கு அந்த தாமாவில தான் லோகமும் நானும் தெரியறது. நானும் லோகமும் ஒரே இடத்துல உதிக்கிறது. நான்கு உதிக்கிற போது லோகம் வருது, நான்கிறது அடங்குற போது லோகம் அடங்கி விடுறது. இது ரெண்டும் உதிக்கிறதுக்கும் அடங்கிறதுக்கும் எந்த சோர்ஸ் ஹிருதயஸ்தானம் இருக்கோ அது சத்.
அது பூர்ணம். அந்த பூர்ணத்தில் உதிக்கிறது, பூர்ணத்தில் நிற்கிறது, பூர்ணத்தில் அடங்கிறது. அந்த பூர்ணத்தோட ஸ்வரூபமோ ஆனந்தம். இதான் நிரூபணம். உபனிஷத்து என்ன நிரூபணம் பண்றது? இந்த பிரபஞ்ச வாழ்க்கைக்கு பின்னால என்ன இருக்கு? ஆனந்தம் இருக்கு. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். ஆனந்தா பிரம்ம இதி வியஜானாத். ஆனந்தாத் ஏவ இமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தாத் ஹி ஏவ. நிச்சயமாக ஆனந்தத்திலிருந்து தான் இந்த பூதங்கள் எல்லாம் உத்பவிக்கிறது. ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி. நம்ம வாழறதுக்கு காரணம் என்ன? ஏன் வாழ்ந்துட்டு இருக்கோம்? 100 பிள்ளைகளை பலி கொடுத்துட்டு திருதராஷ்டிரர் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கார்? ஆனந்தம் இருக்கு. சீதை சொல்றா, ராமரை பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டேன்லாம் சொல்ற சீதா தேவி. ராவணன் திருடிண்டு போய் அசோகவாடிகையில கொண்டு பிரிசன் போட்டு வச்சுட்டு ராட்சசிகளுக்கு நடுவில் உட்கார்ந்து இருந்து ஏன் வாழறேன்? பேசாம ஃபர்ஸ்ட் டேயே சூசைட் பண்ணிக்க வேண்டாமோ? ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஏதி ஜீவந்தமானந்தோ நரம் வருஷசதைரபி. என்ன சொல்றாரு? ஆனந்தம் எப்பவும் வரும், ஆனந்தம் வராம இருக்காது. ஆனந்தத்தோட எக்ஸ்பெக்டேஷன். இப்ப ஆனந்தம் இருந்துட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம சரீரத்தோட வாழறோம், இல்லாட்ட வாழ மாட்டோம். ஒரு ஜெயில போட்டா கூட கொஞ்ச நேரத்தில் ஆனந்தமா இருக்கான். கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல கூட ஆனந்தமா இருக்கா. இதெல்லாம் வெளியில சோகம் துக்கம் எல்லாம் சொல்லிக்கிறோமே தவிர ஏதோ எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டம், அது ஒரு டிராமா இல்லையா? இது தெரிஞ்சா நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். உங்களையெல்லாம் நம்பவே மாட்டேன். அப்புறம் வந்து ஐயோ எனக்கு தெரியல, உங்க பிரவச்சனம் கேட்டுவிட்டு தான் போற மனசுக்கு நிம்மதி. அது ஒரு டிராமா. சோகம் மாறவே இல்லை. சில பேர் சினிமாவில் டிராஜடி சீன் மட்டும்தான் ஆக்ட் பண்ணுவான். ஒருத்தர் சினிமா, எந்த சினிமாவிலையும் ஒரே ஆக்டிங் தான், பர்ஃபெக்டா செத்து போன ஆளா ஆக்ட் பண்ணுவார். ஜடசரீரம். இது நாடகம். பிரபஞ்சம்ங்கிறது ஒரு நாடகம். நாடகம் மாதிரி, நாடகம் சொல்லலை, நாடகம் மாதிரி. எனக்கு அது ஒரு பெக்யூலியர் ஃபெனாமினன். தெரிஞ்ச ஒரு பக்கம் சோகம் மாதிரி துக்கம் மாதிரி எல்லாம் காட்டுறானே தவிர உள்ள ஆனந்தம் இருக்கு. ஆனந்தத்துக்காகத்தான் வாழறான், ஆனந்தத்துலதான் இருக்கான். செத்துப்ப மரணத்தை ஏன் பயப்படணும்? ஆனந்தத்துக்கு தான் போறான். மதுநிலில்யுர் அசேஷரசா. எந்த தேன்ல இருந்து வந்து அந்த தேன்ல எல்லாம் போய் லில்லிஹு எல்லாம் அந்த மதுவில் போய் நிறைஞ்சுடுது. அப்ப இந்த சோகம் அது இது எல்லா ரசம் தானே சொல்றோம் இல்லையா? நவரசம். அந்த நவரசம் பிரபஞ்சத்தில் இருக்கிறதும் ஆத்மாவோட ரசத்தை எடுத்துட்டு தான் இருக்கு. ஆனந்தத்துல தான் உதிக்கிறது, ஆனந்தத்துல தான் நிக்கிறது, ஆனந்தத்துல தான். அந்த ஆனந்தம், அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, ஜனனம் மரணம் கிடையாது, அது பூர்ணம். ஜன்ம க்ஷய சூன்யம் ஏகம் பூர்ணம் வஸ்து. அதுதான் இருக்கு. அதுல ஒன்றும் அந்நியமே இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விசாரம். அன்வய வெதிரேகாபியாம் யத் ஸ்யாத் சர்வத்திர சர்வதா. அன்வய வெதிரேக விசாரம் எல்லாம் பண்ணி என்னது? எது எப்பவும் இருக்கு? ஆனந்தம் இருக்குப்பா. அப்படி ஆனந்தம்ங்கிற ஒரு கன்க்ளூஷன் தத்துவ நிச்சயத்துக்கு வந்தாச்சுனாக்கா நம்ம ஆத்ம விசாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனந்தம் சுகம் அல்ல.
Sometimes Sukham is Ananda. Sometimes Dukkham is Ananda. Sometimes Kopam is Ananda. That is why you allow it to be there. So the Ananda Swarupatvam Kadapina Tyajati. Kadapina அதிலிருந்து விட்டு நிற்கிறதே இல்லை. வியத்தியேதி சுவாபாவிகமத்து. ஆனந்தம்ங்கிறது நான் தான், ஆனந்தம் நீங்க தான். ஆனந்தம்ங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா நிற்காது. அது போயிடும். அப்படியே மெடிடேஷன் பண்ணும்போது அவ்வளோ இருக்கும், அது கொஞ்ச நேரம் கழிஞ்ச போயிடும். சில பேர்லாம் திருவண்ணாமலை வந்து சொல்லுவான், அந்த சனி இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எத்தனை நாளைக்கு பார்க்குறோம்? கொஞ்ச நாள் கழிஞ்சா திருப்பி பகவான்கிட்ட சொன்னார். திருவண்ணாமலையில் வரபோது அப்படியே சந்தோஷமா இருக்கு. சில பேர் இங்கே வரத்தையும் சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் பகவான் சொல்லுவார், கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, இங்கேயும் எல்லாம் வந்துடும். எங்க வேணா இருங்கோ, ஹிமாலயத்தில் எங்க போனாலும். தபோவன சுவாமி சரித்திரத்தில் அதெல்லாம் படிச்சு பார்க்க ரொம்ப ஆச்சரியமா ஒரு இடத்துல சொல்றார். ஹிமாலயத்தில் மேல எங்கேயோ போயிட்டு சொல்ற, இங்கேயும் சம்சாரம் பிரபலமா நடக்கிறது. ஏன்னா அது வெளியில இல்லையே, நம்ம மனசுல தானே இருக்கு. எங்க போனாலும் நம்ம தான். கேதார், பத்ரி, அங்க க்ஷேத்திரங்கள் எல்லாம் போனாலும் சில பேர் நம்ம ஊருலேருந்து வந்து அங்க வந்து தரோ பிசினஸ் பீப்புளா உட்கார்ந்து இருக்கிறோம். நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், இது ஊர்லயே பண்ணலாமே, இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தீர்த்த கஷேத்திரத்துல இத்தனை வருஷத்துல வந்து பண்ணணுமா அப்படின்னு தோணும். ஒரு பிராரப்தம் ஏன் பண்றாளோ தெரியல. ஏதோ அங்க வந்து பகவத் விசாரம் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல இல்லையா, அங்க வந்து ஏன் இப்படி எல்லாம் இருக்கணும்? அந்த குளிர்ல கஷ்டப்பட்டு சரீரத்துல இல்லையா. என்ன எங்க போனாலும் பிரகிருதேர் அன்யதா பாவோ ந கதஞ்சித் பவிஷ்யதி. பிரகிருதி மாறாது, நம்மளோட ஸ்வரூபமும் மாறாது. அந்த ஸ்வரூபத்தை உணர்ற போது அது ஒண்ணுதான், அதை தெரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். தியா சகோதேதி தியாஸ்தமேதி லோகஸ்ததோதி பிரவிபாஸ்ய ஏஷா தீலோக ஜன்ம க்ஷயதாம பூர்ணம் சத்வஸ்து ஜன்ம க்ஷயசூன்யம் ஏகம். தோன்றி மறையாது ஒளிரும் பூன்றமாம் அத்தே பொருளாமாம். அதுதான் மகா வாக்கியம். இங்கே எது உதிக்கவும் மறையவும் செய்யாதோ அதுதான் பூர்ணம். தோன்றி மறையாது பிரகாசிக்கும் பூர்ணமான பொருள், அதுவே வஸ்து. எது எது தோன்றி மறையறதோ, எது எது தோன்றதும் மறையறதும் செய்யறதோ, எது எது உதிச்சு அடங்கிறதோ அது வாஸ்தவம் இல்லை. அதை போய் பிடிச்சுக்காதே. ஞான விசாரம் பண்ற போது எது உதிக்கிறது அஸ்தமிக்கிறது போக்கு வரவு இல்லாத வஸ்து எது இருக்கு அதுல போய் உட்கார்ந்து விட்டோம்னா பூர்ணமாம் அதே பொருளாம். ஆனால் அத்தியாத்ம சாதனைக்கு பகவானோட நாமத்தை ஜபம் பண்றது, ரூபத்தை தியானம் பண்றது, உபாசனை அதெல்லாம் வேணும். அதுக்கு சபர்யான்னு பேரு, சபர்யான்னு பேரு. அது வேணும். உபாசனை எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும் ஆர் பேருருவில் அப்பொருளை காண் வழி அது ஆயினும் அம்மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை ஓர்ந்து ஒடுங்கி ஒன்றுதலே உண்மையில் காணல் உணர்ந்திடுக.
இப்படி படிச்சாலே போறோம் அர்த்தம். எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினும். பகவானுக்கு என்னென்னமோ பேர் இருக்கு இல்லையா? நாமானி பகுதா, நிறைய நாமங்கள். ஈஸ்வரனே நிறைய நாமங்களை கொடுத்திருக்கார். எவ்வுருவில் நிறைய ரூபத்தில் ஆவிர்வவிச்சிருக்கார். அதுல எல்லாம் ஆராதனை இருக்கு. இப்ப நம்ம இந்த வேதாந்த விசாரத்தை கொஞ்சம் உபாசனையோட சர்ஃபஸுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி ஞானத்துக்கு போயிடுவோம். பகவான் என்ன சொல்றார்? பகவான உனக்கு இஷ்டம் இருக்கிற நாமத்துல உபாசனை பண்ணு, ரூபத்துல உபாசனை பண்ணு. பவந்து சத்தர்ஷன சாதனானி பரஸ்ய நாம ஆகிருதிபிஹி சபர்யாஹம் சத்வஸ்துனி பிராப்த ததாத்மபாவானிஷ்டைவ சத்தர்ஷனமித்யவேஹி. பரஸ்ய நாம ஆகிருதிபிஹி சபர்யாஹ. பகவானுக்கு ஒரு நாமம், ஒரு ஆகிருதி, அது வச்சுட்டு சபர்யா. பர்யா சபர்யாங்கிறது உபாசனை, பூஜாக. நாம ரூபத்தை வச்சுன்னு பகவானை ஆராதனை பண்ணணும். அதுதான் நமக்கு அழகு இல்லையா? நம்ம சம்ஸ்காரத்துக்கு ஒரு அழகே அதுல தானே இருக்கு. பகவானுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கிறோம், பூஜை பண்ணி பார்க்கிறோம், ஆராதனை பண்றோம், அதை சுத்தி வாழறோம். ஒரு கோவில் வச்சுண்டு அதுக்கு சுத்தி வர இருந்து வாழ்ந்து, அப்படி ஒரு சம்ஸ்காரம், அப்படி ஒரு உபாசனா சம்ஸ்காரம். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் காப்பாற்றப்படலையானால் ஞானம் நிற்காது. ஞானம்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மம், அக்னி மாதிரி. அந்த அக்னிக்கு நிற்கிறதுக்கு ஒரு திரி வேணும், அந்த திரிக்கு கிடக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் வேணும், அந்த எண்ணெய் இருக்கிறதுக்கு ஒரு விளக்கு வேணும், எல்லாம் வேணும். இந்த சரீரமாகிற விளக்குல மனனமாகிற எண்ணெயை நிறுத்தி அந்த ஞானமாகிற நாளத்தை ஹோல்டு பண்ணி நிக்கிறதுக்கு ஆயுர் பலத்தோட இருக்கிற திரி. அதுதான் நம்ம லைஃப். அப்போ அந்த சபர்யா சாமக்ரி இருக்கே, சபர்யா சாமக்ரி சம்ரக்ஷணம். ஹரிபிரமேந்திரானந்த சுவாமி அன்னைக்கு பேசுற போது கிரகஸ்தாசிரம கர்மானுஷ்டானங்கள்லாம் நிற்கணும். அதனால ஞானத்தை அடைஞ்சவாளும் கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கிறவா இருக்காளானா அது கர்மானுஷ்டானத்தை நிறுத்துறதுக்காக இருக்கிறது. இதெல்லாம் இப்ப நம்ம நினைச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணவும் இல்லை. சாஸ்திரம் சொல்றது ஞானம் வரபோது கர்மா விழுந்து போயிடுன்னு சொல்றது அதுவும் சத்தியம்தான். அகர்மாத்ம தரிசனம் தான் ஞானம். அதனால அது வேற விஷயம். ஆனா யார் யார் எந்த மார்க்கத்துல நடந்து வந்திருக்காளோ, உபாசனா மார்க்கத்துல நடந்து வந்திருக்காளோ, கர்மானுஷ்டானம் உபாசனா மார்க்கம் எல்லாம் அந்தந்த சரீரத்துக்கு ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி அனுஷ்டானத்துல இருந்திருக்கானால் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அலங்காரவத அவதிஷ்டந்தே அப்படின்னு ஒரு அலங்காரம் போல நிற்குமா. அல்லாம அது ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை நிறுத்திட்டு இருக்க முடியாது. ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னோட சிஷ்யாளுக்கெல்லாம் உபாசனை வேணும், அதனால நான் கொஞ்சம் உபாசனை அவளுக்காக பண்ணணும், அப்படி பண்ண முடியாது. ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் சரி, நான் ஞானத்துக்கு அப்புறமும் நான் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கேன், அதனால நான் கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு பண்ண முடியாது. கிரகஸ்தஸ்ய அதவா யதேஹே ந தத்ர கர்ம விப்ரமைஹி காரியம் அப்படின்னு இருக்கு. அவன் கிரகஸ்தனோ இயத்தியோ யாரோ இருக்கட்டும், அவனுக்கு கர்மாவோ கர்த்திருவம் போக்திருத்துவத்தோட ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் அவ பூர்வ என்னென்ன பண்ணியிருக்காளோ அதெல்லாம் நிக்கலாம், நிக்காமே இருக்கலாம். அதெல்லாம் அந்தந்த நியதி ஆர் அந்தந்த பக்தாளோட ஆவசியமா கூட இருக்கலாம். ஆனந்தமயமா சொன்னேனே, அந்த அம்மாவும் சமாதி நிலை பாவங்கள்லாம் சிலப்போ வரும். அப்ப அவகிட்ட சில பக்தாள்லாம் கேட்டா அவங்களுக்கு இந்த நிலை வரதே ஏதோ கேட்ட போது அந்த அம்மா சொன்னா எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஒரு சித் வஸ்து தான் இருக்கு. இதெல்லாம் இந்த சரீரத்தில் ஆவிர்வவிக்கிறது நீங்க யாரோ பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால தெரியறதுன்னு. அப்படி இருந்தா தான் அவ ஞானிகள், இல்லாட்டா அவளும் உபாசனா மண்டலத்துல தான் இருக்கான்னு அர்த்தம்.
இல்லாட்டா அவளும் உபாசனா மண்டலத்துலதான் இருக்கா. அவளுக்கு அஜ்ஞானிகள் ஞானிக்கு விலை வைப்பா. அவர் இப்ப சமாதியில இருக்கார், இப்ப சமாதி கலைஞ்சு கொடுத்து எல்லாம். பகவான் கிட்ட பல பேரும் சொல்லியிருக்கா, பகவானே நீங்க மலையில இருந்தப்ப எவ்வளவு நன்னா இருந்தீங்க, இப்ப கெட்டு போயிட்டீங்களே பகவானே. பகவான் அது அப்படி ஒருத்தர் சொன்னப்ப பகவான் சொன்ன, ஆமா ஓய் வாஸ்தவம் அப்படியே சொல்லிவிட்டார். என்ன பகவானே அவர் நீங்க கெட்டு போயிட்டேங்கிற நீங்க வாஸ்தவங்க, நான் சொல்றது கரெக்டு தானே. நான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. அந்த நான்ங்கிறது கெட்டு போறது தானே ஞானம். அதனால இந்த உபாசனைங்கிறது ஞானத்துக்கு முன்னால வரக்கூடியது. ஆனா அது போய் அதுலயும் கூட ஒரு பந்தம் வந்துடலாம். அதுல கூட அபிமானமும் பந்தமும் எல்லாம் போய் உட்கார்ந்துக்கலாம். அதுக்கு இல்ல அது உபாசனை. உபாசனை ஞானத்துக்கு கொண்டு விடணும். பகவானே ரமண கீதையில சொன்னார், உபாசனம் வினா ஞானம் நைவஸ்யாதிதி நிச்சயா. உபாசனை இல்லாம ஞானம் வராது. எனக்கு சித்தத்துக்கு ஏகாகிரதை ஏற்படாது. உபாசனை தான் பக்தி. உபாசனை தான் பக்தி. வேற இல்லை. உபாசனைன்னா ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சுன்னு இப்படி ஏகாகிரமா மனசை நிறுத்தி, அது மட்டும் இல்லை. அதுல அன்பு இருக்கு, பிரியம் இருக்கு, ஏகாகிரதை இருக்கு, ஒன் பாயிண்டட்னஸ் இருக்கு, ஸ்ரத்தா இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்ப அந்த உபாசனா விஷயம் பவந்து, பகவான் சொன்னார் பவந்து, இருக்கட்டும். அது இருக்கணும். அது இருந்தால்தான். இப்ப அருணாச்சலத்துல நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பகவானோட ஹூ அமை மட்டும்தான் இருக்குன்னா எத்தனை பேர் இருப்பான்னு நினைச்சுட்டு கேள்வி. அந்த மாதிரி டீச்சிங் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லை அந்த இடத்துல. இப்பவும் திருவண்ணாமலையில ரமணாசிரமத்துல எல்லாரும் சுத்தின்னு இருக்கான்னா, அந்த மலையை சுத்துறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். கிரி பிரதட்சணம் ஒண்ணு இருக்கு. ரெண்டு, பகவானோட சந்நிதி பிரபலமா இருக்கு. இந்த சந்நிதி பிரபலமா அவர் இருக்கிறது, சரீரத்தில் இருக்கிறது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கு. மூணு, சாப்பாடு கிடைக்கிறது. அந்த சாப்பாடும் பகவான் ஒரு கிருபைய பூத்தி வச்சிருக்காரு. அது வேடிக்கை. அது சும்மா நான் ஜோக் பண்ணல. அது அந்த அன்னத்திலையும் பகவான் கிருபைய பண்ணி வச்சிருக்கார். அதனால அதுலயும் ஒரு அனுகிரகம் இருக்கு வச்சோனே. அதனால சரீரத்தோட உபாசனை ஹிருதயத்தோட எல்லாம் இருக்கிறதுனால அந்த சித்துவ தரிசனம் உண்டச்சோ இல்லையோ சுத்தின்றே இருக்கா அந்த இடத்துல. அந்த ஆசிரமம் யாரையும் இன்வைட் பண்ணல. சிஷ்ய பரம்பரை இன்னவரே இருக்கல, உண்டாகல. இத்தனை நாளைக்கு அடியாறுகள் பகவானை பார்த்தவா அந்த ஸ்டாச்சுவர்ல இருந்தவாளெல்லாம் மேனேஜ்மெண்ட்லயும் ஆபீஸ்லயும் எல்லாம் இருந்தா. இப்ப அந்த ஸ்டேஜ் மாறி வேற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுத்து. இப்ப கூட்டமும் ரொம்ப அதிகமாயிடுத்து. எனக்கா பிலிகிரிம் பிளேஸ் ஆனதுனால எல்லா பிலிகிரிம் பிளேஸும் கூட்டமாகிற போல திருவண்ணாமலையும் ரொம்ப கூட்டமாயிடுத்து, ரொம்ப பிஸி ஆயிடுத்து. இருந்தாலும் அந்த சந்நிதி அப்படியே தான் இருக்கு. அந்த சந்நிதிக்கும் ஒரு கோட்டமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அந்த சந்நிதி அப்படியே தான் இருக்கு. அந்த கூட்டம் அதிகமாயிடுத்து. வெளியில நிறைய மாற்றங்கள் வந்துடுத்து, வெளியில நிறைய சேஞ்சஸ் வந்துடுத்து. நம்ம நாளைக்கு இன்னொரு கொஞ்சம் கூட வருஷமானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் தெரியாது இல்லையா? அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். வெளியில அந்த சந்நிதி ஆசிரியிருந்தா நமக்கு சோகம் வரும். என்னக்கா முன்னாலே இருந்த வாழ்க்கை இப்ப பாக்குற போது அவளுக்கு சோகமா இருக்கு. எல்லாம் மாறி விடுத்தே, கூட்டம் வந்து விடுத்தே எடுத்து மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவாள்லாம் பகவானோட தரிசனம் கிடைச்சவாள்லாம் ஒருத்தரா எல்லாம் மறைஞ்சு போயிட்டாளே. புதுசா வரப்பட்டவாளுக்கு அவா பல பேரும் இந்த பரம்பரையா வந்தவா, இதுல தெரிஞ்சுன்னு வந்தவாள் இல்லாட்டா கஷ்டமாயிடுமே, இப்படி எல்லாம் சோகம் இருக்கும். ஏன்னா இது எதா போய் ஆசிரிச்சாலும் துக்கம்தான். ஏன்னா அது மாறிண்டே இருக்கும், அது மாறிண்டே இருக்கும். பலராம ரெட்டி இருந்தார் ஒரு பக்தர், அவர் சொல்லுவார், பகவான் சத்தியம் ஆசிரமம் மித்யா. என்னக்கா பகவான் சத்தியம் மாறவே மாட்டோம், இது மாறிண்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும். மித்தியானாக்கா அது பொய்யனோ அது ஏதோ தோஷம்னோ அர்த்தம் இல்லை. ஆசிரமத்தால தானே நமக்கு அங்க கிடைச்சது. அந்த சந்நிதியில போய் சாப்பிடுறோம், அந்த சந்நிதியில் இருக்கும். அது இல்லாட்ட நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? அது பரிணமிச்சுட்டே இருக்கு, சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு இல்லையா? சேஞ்ச் யாராலையும் தடுக்க முடியாது. அந்தந்த காலத்துல வரவாளுக்கு அந்த சேஞ்ச் அவசியம், அந்தந்த காலத்துல வரவாளுக்கு அந்த சேஞ்ச் யூஸ் ஆகும்.
நம்ம என்ன எப்ப வந்தோமோ, எப்ப அந்த ஞானத்தை எடுத்துட்டோமோ, எப்ப அந்த ஆசிரமத்தில் இருந்து நமக்கு அனுகிரகம் கிடைச்சதோ அதை எடுத்துட்டு வரணும் ஹிருதயத்துக்குள்ள. அப்புறம் இந்த சேஞ்சுங்கிறது அதோட சுவாவம் தெரிஞ்சுக்கணும், அது பிரகிருத்தியும் தெரிஞ்சுக்கணும். அது நடந்துட்டு போறதுக்கு அந்தந்த காலத்துக்கு என்ன வேணுமோ அந்த மாற்றங்கள் அதுல வந்துட்டு இருக்கும் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அப்போ இந்த உபாசனா சம்ஸ்காரம், உபாசனா சம்ஸ்காரமும் சாஸ்திரமும் எல்லாம் நிலை நிற்கிறதுக்கு பரம்பரை இருக்கணும். அந்த பரம்பரை தான் யதி தர்மம்ங்கிறோம் இல்லையா? யதி தர்மம் எல்லாரும் கேட்கிறா, எதுக்கு யதி தர்மம் கேட்கிறா? பகவான் சந்நியாசத்தை ரெக்கமெண்ட் பண்ணல, யார்கிட்டையும் சொல்லலைங்கிறது ஒரு சில அபிப்பிராயங்களும் வாஸ்தவமான அபிப்பிராயங்களா இருக்கலாம், இருக்கு. ஆனால் பகவான் சன்னியாசியா தானே இருந்தார், பகவானோட அடியார்கள் எல்லாம் சன்னியாசிகளா தானே இருந்தார். அவர் நீ அதுல ஒரு அபிமானத்தை கிரியேட் பண்ணிக்காதே, பட் யூ ஹாவ் டு லிவ் தட் லைஃப்ங்கிறது he sought to it. நீ அதுல அபிமானத்தை கிரியேட் பண்ணிக்காது, அகங்காரத்தை கிரியேட் பண்ணிக்காது, அதோட பலத்தை இழந்துடப்படாது, அதுல இருந்து என்ன பலம் கிடைக்கணுமோ அதை அடையாம வேற ஏதோ ஆயிடப்படாதுங்கிறதுல ஜாக்கிரதையா இருந்தார். ஆனால் யதி தர்ம ததிம் பரிபாலயதா பரிதஷதமோ வினிவாரயதா யதினாம் அதிபேன குஷாக்ரலசன் மதினா திருதினா சித புவா. காவியகண்டர் அப்படியே பாடினார். அந்த யதி தர்மத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நிறுத்தின. அந்த உபாசனா சம்ஸ்காரம் எல்லாம் நிற்கிறதுக்காகத்தான் அந்த யதி தர்மம்ங்கிறது நிற்கணும். அந்த மாதிரி வாழறவா இருக்கணும், அதுக்கு ஃபுல்லி லைஃபை டெடிகேட் பண்ணவா இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஆச்சரியமா இல்லையா? இந்த க்ஷேத்திரங்கள் வரப்போது நேற்றுக்கு நம்ம இங்க சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தார். இங்கேயே பார்த்தேன்னா அவ்வளவு மலை போல சாதுக்கள் இருக்கா, எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. ஒரு ஆசிரமங்கள், கைலாச ஆசிரமம் இருக்கு, அந்த பக்கம் ஆசிரமங்கள் இருக்கு, தண்டி ஆசிரமங்கள் இருக்கு. தண்டி ஆசிரமம் எல்லாம் நேற்றுக்கு அவர் சொல்லியிருந்தார், யாரோ மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டி இருக்கா, அவளுக்கு சன்னியாசிகள் விலை இல்லை. நம்ம ஆளுகளுக்கெல்லாம் ஒரு இடம் இருந்தால் அது நாளைக்கு நமக்கு அது ஃபைனான்சியல் தான். அவள்லாம் அங்கே இருக்கா, தண்டி சுவாமிகள்லாம் இருக்கா. சாயந்தரம் ஆனால் கரண்டு கூட இருக்காது, அங்கே எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவாளாம். அவள் இங்கே இருக்கிற கொடும் குளிரில் கூட 2:30 மணிக்கு எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி கோவிலுக்கு போய் அனுஷ்டானங்கள் பண்ணி அப்படி இருக்கிறவா இருக்கா. இங்கே பிட்சை எடுத்துட்டு இருக்கிறவா இருக்கா. கங்கோத்திரியில் போனால் அந்த பெரிய தணுப்பு, அந்த குளிர்ல கூட கீழே வராம தியானேக நிஷ்டர்களா இருக்கிறவா இருக்கா. எதுக்கு அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துக்கணும்? இந்த லோக சம்சர்க்கத்திலேருந்து வெளியில போறதுக்காக தபோ தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்கா கொஞ்சம் பேர் இருக்கா. அந்த குளிர்லையும் கீழே வராம அங்கெல்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆகும், நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அது அவளோட நியத்தி, அவளுக்கு அந்த நியத்தி அப்படி வச்சிருக்கு. நம்ம அதை பார்த்து மோகிச்சு போக வேண்டாம், அவளை மாதிரி நம்ம இருக்கலையே நினைச்சுக்க வேண்டாம், அதுக்கு ட்ரையும் பண்ண வேண்டாம். ஆனா அப்படி இருக்கிறவாள்லாம் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற மகான்கள்லாம் இருக்கா, அதுக்கு நடுப்புல தப்போனிஷ்டர்கள்லாம் இருக்கா. அதை பார்க்கறத தான் அந்த எனர்ஜி தேவை நமக்கு. இல்லாட்டா நமக்கு என்ன தெரியும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு நர்சரி ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கல, அதுலேருந்து ஆரம்பிச்சு இல்லையா, அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசு பண்ணிட்டு அதை பத்தி இருக்கிறது இந்த சாக்கடையிலேயே குழம்பி கிடக்கிற போது கிரகமந்த கூப்பம், அது பொட்ட கிணறுங்கிறோம். அப்படி இருக்கிற போது பகவானுக்காக சர்வசங்க பரித்தியாகம் பண்ணின யதிகள், விரக்தர்கள், அப்படி இருக்கிற அந்த சத்சங்கம் நம்ம சொல்றோமே, அதை பார்க்கறத தான் அந்த சபர்யாங்கிறது நம்ம புத்திக்குள்ள வரும். அப்பதான் கொஞ்சமாவது வாஸ்தவமா உபாசனைக்கு ஒரு வீரியம் ஏற்படும், பகவத் பக்திக்கு ஒரு வீரியம் ஏற்படும், ஞான விசாரத்துக்கு ஒரு வீரியம் ஏற்படும். இல்லாட்டா சும்மா சௌக்கியமா அப்படி ஏதோ வந்தோம் கேட்டோம், இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம், அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணோம், அதோட நம்மளே அதுக்கு கொடுக்கணுமே. அது அங்கேயும் நம்ம இங்கேயே இருந்தா போறாது, நம்மளே அதுக்கு கொடுக்கணுமே. அதனால பவந்து சத்தர்ஷன சாதனானி, அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே நம்ம எடுத்துக்கிறேன்.
சத்தர்ஷன சாதனானி நாம ஆகிருதிபிஹி சபர்யா. பெரும்பாலும் தியானம் உபாசனைன்னு பண்றவா பகவானோட நாமத்தை ஜபம் பண்றது, பகவானோட ரூபத்தை தியானம் பண்றது. பெரிய பெரிய தபஸ்விகள் ஹிமாலயத்துல குகையில உட்கார்றவாள்லாம் கூட நிறைய பேர் அந்த நிலையில தான் இருக்கா. அதுவும் பெருசு, அதுவும் ரொம்ப பெருசு தான். ஏன்னா லோக விஷயங்களை விட்டு பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிட்டு பகவானோட ரூபத்தை தியானம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஞானிகளும் கூட ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் கூட அதை பண்ணுவா. முன்னால பண்ணிட்டு இருந்தது சரீரம் பண்ணும். தபோவன சுவாமி காஷ்மீர்ல சாரதா கஷேத்திரத்தில் இருக்கப்போ சொல்ற, யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை, சமாதி நிலையில இருந்தா பங்கம் பண்றது கூட வெளியில யாருமே இல்லை, இந்த பக்ஷணம் கொண்டு தீ வச்சுட்டு போயிடுவார். இந்த பாட்டெலாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்ப என்ன பண்றது, டைம் நிறைய இருக்கு. அப்படியே அங்க உட்காந்துட்டு சாரதா பரமேஸ்வரிய ஒரு ரூபம் கல்பிச்சு ஹிருதயத்துல தியானம் பண்ணினேன். இப்ப தியானத்தினால என்ன ஆகிறதுக்கு இருக்கு? ரூப தியானத்துல ஒண்ணும் இல்லை, மனசுக்கு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட். பரஸ்ய நாமாகிருதி பிஸ்ஸபர்யா. முன்னால பண்ணிட்டு இருந்தது வியாபார பூமிர் மனசோ மமாஸ்து. மனசு அந்த பகவத் ரூபத்துல வியாபரிக்கட்டும், பகவத் கதையில வியாபரிக்கட்டும். சன்னியாசம் எடுத்துனா கூட நிறைய டைம் இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டோம். அப்புறம் என்ன பண்றது? பாகவதம் படிக்கிறது, உபனிஷத் படிக்கிறது, பாஷ்யத்தை படிக்கிறது, அப்படியே பாராயணம் பண்ணின்னு உட்காந்து படிக்கிறதுன்னா தான் ஸ்ட்ரெயின் ஆகும். பாராயணம் பண்ணா ஸ்ட்ரெயினே இல்லை. இந்த படிக்கிறது மாடர்ன் ட்ரெண்ட். டு ஸ்டடி இஸ் வெரி ஸ்ட்ரெனுவஸ், பட் டு டூ பாராயணம் இஸ் நாட் ஸ்ட்ரெனுவஸ். ஸோ ரிஷிஸ் they always recommended parayanam, not study. They said, don't bother about understanding, you just go on doing parayanam. Parayanam our traditional people will do, you know, Vishwam Vishnu Vashakaro Budhamavya Prabhu Budagat Buddha Bhava Buddhatma Buddhamavana Buddhatma Paramatma Chamuktanam Varmagri Avya Purushasakshi Kshetrajno Akshariya Vidana. There's something they will do. Like that, Parayanam is not at all strenuous, no strain at all. Something will go inside. And the time is spent. The time இருக்கு, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ சரீரத்துக்கு வேற எல்லாட்டும் சும்மா விட்டு தானே திருசம் பண்ணிட்டே இருக்கும். அதனால அந்த இருக்கிற டைம் ஒரு பாகவதம் பாராயணம் பண்றோம், உபனிஷத் பாராயணம் பண்றோம், கீதை பாராயணம் பண்றோம், வேத பாராயணம் பண்றோம். அது ஒரு வேலை. சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வழி, அது ஒரு சும்மா இருக்கிறது தான். சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வழி பூஜை பண்றது இல்லையா. சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில சங்கராச்சாரிய எதுக்கு பண்ணணும்? அது நல்ல வழி. என்னன்னாக்கா நம்மளுக்கு அவளை பார்க்கணும், அவளுக்கு நம்மளை தாங்கிக்க முடியாது. அப்போ நல்ல வழி என்னன்னா, அங்க உட்காந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருந்தா நீங்க பார்த்துட்டும் இருக்கலாம், அவளுக்கு பூஜை பண்ண மாதிரி ஆச்சு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அவளை பார்த்தேன், தரிசனமாச்சு. அப்போ ஒரு தீர்த்தம் ரொம்ப சேஃப். இந்த இன்டர்வியூக்கு பர்சனல் இன்டர்வியூக்கெல்லாம் கொடுத்துட்டு அவ குடும்ப கதையெல்லாம் நம்ம கேட்டு அவளோடதெல்லாம் நம்ம வாங்கிட்டு 4 பேர்கிட்ட கேட்டா போறோம், நமக்கு போரும் ஆயிடும். அதை விட எல்லாம் சரியாயிடும். பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்றது முடிஞ்சு போச்சு கதை இல்லையா. அவ்வளவுதான் பண்ணலாம். கோவில்ல சுவாமி அசங்காது, இது கொஞ்சம் அசங்கும், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அதுக்கு மேல ரிஸ்க் எடுக்கப்படாது. அதுக்கு மேல ரிஸ்க் எடுத்தா போச்சு. அதுக்கு மேல இருக்கிறது லௌகிக விஷய சிரவணமா போயிடும். அதனால அதுக்கு மேல ரிஸ்கே எடுத்துக்கப்படாது. இதுதான் பழமெல்லாம் பக்கத்துல வச்சுட்டே இருக்கு. அக்ஷதே தீர்த்தம் பழம் அது முடிஞ்சு போச்சு. ஆனா அதுவே பின்ன என்ன பண்ணும், வரிசையாயிடும். சில இடத்துல அது கொடுக்க ஆரம்பிச்சு விடுத்தானா போச்சு. பின்ன சில தீர்த்த கஷேத்திர மாதிரி தான் அங்க உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். பின்ன அரசமரம் மாதிரி வரவா வந்துட்டே இருக்கும். எல்லாம் க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தையா, வாழ்த்தலையில் நடக்கிற மாதிரி ஜாகிரதை. அப்போ இங்க என்ன சொன்னோம், சத்தர்ஷன சாதனானி பவந்து, பகவானோட நாமத்தையும் உபாசனை பண்ற ரூபத்தையும் வச்சுட்டு உபாசனை பண்ண. ஆனால் அது ஞானம் இல்லை. நீங்க உபாசனையில எத்தனை மேல போனாலும், எவ்வளவு மனசு ஏகாகிரப்பட்டாலும், அதுல என்ன பாவம் வந்தாலும் ஞான நிஷ்டைய ஆகல. சத்வஸ்துனி பிராப்த ததாத்ம பாவா நிஷ்டா ஏவ சத்தர்ஷனமித்யவேஹி நேதம் யதிதம் உபாசதே.
எதுல உபாசகனும் உபாசிய வஸ்துவும் தோன்றி மறையறதோ அந்த அதிஷ்டானத்துல இருக்கிறது தான் சத்தர்சனம். அதுதான் ஆத்ம சாட்சா்காரம். சத்தர்சனம்னா இங்க ஆத்ம சாட்சா்காரம். உபாசிய விஷயமும் உபாசகனும் உபாசனையும் எந்த ஒரு அதிஷ்டானத்துல நடக்கிறதோ அந்த அதிஷ்டானத்தை தெளிவான விசாரத்தினால தெரிஞ்சு நிஷ்டா அதுல உட்கார்றது தான் சத்தர்சனம். அதுதான் ஆத்ம ஞான நிஷ்டா சாட்சா்காரம்ங்கிறது. இது தொடர்ந்து பார்ப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி. ஹர நமः பார்வதீபதயே.